ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் 27ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் குரு, சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. கன்னி ராசியில் கேது இருக்கார். கும்ப ராசியில் சனி, செவ்வாய் சேர்க்கை. மீன ராசியில் ராகு, புதன் சேர்க்கை. புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். இதுதான் இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம். சந்திரன் இந்த வாரத்தில் கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகளில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 28ஆம் தேதி விடியற்காலை வரை கன்னி ராசியில், விருச்சிக ராசி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கிரக பயிற்சி தான் மனுஷாளுக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய கிரக பயிற்சி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பராசியில் சனி, செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. சனியும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் கும்பராசியில். கும்பத்தில் சனி ஆட்சி பலத்தோடு இருக்கார். அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார். அந்த செவ்வாய் 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி கும்பராசியை விட்டு வெளியேறி மீன ராசிக்கு பயிற்சியாகி புதன், ராகு, செவ்வாய் சேர்க்கை ஏற்பட போகுது. இதுதான் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார ஆரம்பத்தில் 20ஆம் தேதி, போன வாரத்திலேருந்து 23ஆம் தேதி காலை, ஏப்ரல் 23ஆம் தேதி காலை 9:18 வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மீனராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் 23/4/2024 அன்று காலை 9:18 முதல் 9:18 AM மீனராசிக்கு சந்திராஷ்டமம். 25ஆம் தேதி இரவு 8 மணி வரைக்கும், 25ஆம் தேதி ராத்திரி 8 மணி வரைக்கும் மீனராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு 25/4/2024 அன்னைக்கு மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இரவு 8 மணி முதல். இரவு 8 மணிலேருந்து 28ஆம் தேதி விடியற்காலை 4:28 வரைக்கும் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கும்பம், மீனம், மேஷம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரம் காளி தேவியை வழிபடுவதன் மூலமாக மன நிம்மதியை ஏற்படுத்திக்கிறதுக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். சப்போஸ் சார் நான் வைஷ்ணவன், எங்களுக்கு அந்த மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, இல்லை மற்ற சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு காளி தேவி வழிபாடு செய்யக்கூடாதுன்னு அவங்க சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டிருந்தால், காளி தேவிக்கு பதிலாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தா ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். இனி இந்த வாரத்திற்குண்டான பலாபலன்கள், உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியில் 25ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம். 25ங்கிறது வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 25ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை. குடும்பத்தில் சந்தோஷம், குதூகலமான செயல்பாடுகள், குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை, குடும்பத்தில் புதிய பொருட்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக நீங்கள் சில விஷயத்தை வாங்கணும், சில பொருட்களை வாங்கணும், சில பொருட்களை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்கள் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஏப்ரல் 23 முதல் 25ஆம் தேதி வரை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தேவையான, வாழ்க்கை துணைக்கு உண்டான தங்க நகைகளை வாங்கி அழகு பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். மனம் சந்தோஷத்தை குதூகலிக்கக்கூடிய யோகம் ஏற்படும்.
நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பௌர்ணமி சந்திரன் அந்த சமயத்தில் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். நீண்ட நாட்களாக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம். நீங்கள் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நடக்காது, எந்த ஒரு பொருளும் வாங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும். தன வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு பார்வையை கொடுத்துட்டு இருந்த செவ்வாய் இந்த வாரம் 23ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்குள்ளே வரதுனால உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு, கௌரவம், மரியாதை இதெல்லாம் தடுக்கப்பட்டிருந்தது. அது எதுக்கு காரணம் என்னன்னா செவ்வாய் சனி சேர்க்கை. அந்த செவ்வாய் சனி சேர்க்கை உங்கள் வார்த்தைகளால் கௌரவம் வராமல் இருந்தது. நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல அதனால் அது தள்ளி போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருந்தது. இந்த வாரத்தில் 23ஆம் தேதிக்கு மேலே அந்த செல்வாக்கு மீண்டும் பெறுவதற்குண்டான யோகம். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் 2023 சனி பயிற்சி நடந்தது. லாபஸ்தானத்துக்கு சனி வந்தார். பொதுவாக லாபஸ்தானத்துக்கு சனி வந்தால் ராஜயோகத்தை கொடுக்கணும். இந்த கடந்த 1.5 வருஷமாக உங்களுக்கு அது கிடைக்காம இருந்தது. இந்த 1.5 வருஷமாக, 1 வருஷம் 4 மாதமாக கிடைக்காத யோகத்தை அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளார சனி பகவான் வாரி வழங்கி கொட்டி கொடுக்க போகிறாரு. அப்பேற்பட்ட யோகமான காலம் ஆரம்பம் இந்த வாரத்தில். இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல், படிக்கின்ற குழந்தைகளின் கடுமையான முயற்சிக்கு வெற்றி கிடைத்தல், மேல் படிப்புக்கு முயற்சி எடுத்தல், கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுதல். குறிப்பாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நீட் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம், சிஏ எக்ஸாம் இதெல்லாம் எழுதுகிறவங்களாம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக, வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து பரிமளிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். படிக்கிற குழந்தைகளுக்கு, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அபரிமிதமான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. மொத்தத்தில் மேஷராசிக்கு ராஜயோகம் தரக்கூடிய வாரமாக 23ஆம் தேதியிலேருந்து வருது. அது 21ஆம் தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். நன்மைகள் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான வாரமாக இருக்கும். இதற்கு பரிகாரம் ஏதாவது உண்டா சார் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், முருகன் வழிபாடு செய்யுங்கள். ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படாது. ஏன்னா 4ஆம் இடத்ததிபதி நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிச்சுட்ருக்காரு. ராசிநாதன் விரயத்துக்கு வராரு. அதனால் உடல் ரீதியாக சில சோர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு முருகப்பெருமான் வழிபாடு மட்டுமே சிறப்பை ஏற்படுத்தும். ரிஷப ராசி இந்த வாரத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வருது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதனால் என்ன பலன்னா, குழந்தைகளால் மன நிம்மதி, மூத்த சகோதரர்களின் உதவியை பெறுவது, அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமாக நன்மைகள் ஏற்படுதல், உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதல், புதுசாக கடன் வாங்கி சொத்து சேர்க்கை ஏற்படுதல், இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும். சப்தமஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற வேளையில், அதாவது என்றைக்குன்னா 25ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு சந்திரன் வரப்போகிறாரு. இந்த சமயத்தில் உங்களுடைய விரையாதிபதி சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால வாழ்க்கை துணை மூலமாக, உங்களுடைய நண்பர்கள் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். தொழில் ரீதியான பாதிப்புகள் குறைந்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆஃபீஸில் வேலை பண்ணுறேன் சார், யாரும் எனக்கு மரியாதை கொடுக்கல சார், என்னை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க சார், என்னை மட்டம் தட்டி ஓரத்தில் உட்கார வைக்கிறாங்க சார், இப்படி சொல்லக்கூடிய வாழ்க்கெல்லாம் இந்த வாரம் மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். 23ஆம் தேதிக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழக்கூடிய நேரம். எதிர்ப்புகள் குறைந்து, ஆரோக்கிய சங்கடங்கள் குறைந்து, வயிற்று உபாதைகள் குறைந்து, மன நிம்மதி ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகள், குறிப்பாக பெண்களாக இருந்தால், திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ உதவி தேவைப்படும். ஆனால் ஐவிஎஃப்லாம் பண்ண தேவையில்லைங்க. இயற்கை முறையிலேயே குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு சில சப்போர்ட் தான் மருத்துவம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கடல் கடந்து போகக்கூடிய யோகம் ஏற்படும். அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி வெளிநாடுகளுக்கு உங்களுக்கு வேலைக்கு சம்பந்தமாக அனுப்பி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த வாரம் சந்தோஷம், மன நிம்மதி, ஆரோக்கிய முன்னேற்றம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் பிளவுகள் இருந்தால் பிளவுகள் மறைந்து ஒற்றுமை ஏற்படுதல், குதூகலமாக இருக்கிறதுக்கு, கேஷுவலாக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா,
முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக முருகனோடு தனியாக இருக்கிற முருகனை வழிபடக்கூடாது. வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வாருங்கள். திருத்தணி முருகனை வணங்குங்கள். உங்களுக்கு வழித்துணையாக வந்து அனைத்து யோகத்தையும் ஏற்படுத்தி மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த திருத்தணி முருகன். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4, 5, 6 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அது தேய்பிரை சந்திரனாக இருப்பார். அந்த நாட்களில் மட்டும் 25லேருந்து 28 மட்டும் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக போய் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அந்த 25 முதல் 28 கவனமாக இருந்துக்கோங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்ற நாட்கள் அதாவது 20லேருந்து 25 வரை உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படுதல், வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தருதல். அதுவும் 23ஆம் தேதி செவ்வாய் வந்து தசமஸ்தானத்துக்கு போயிட்டு 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்களுக்கும், ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும். சித்தாள், மேஸ்திரி, பெரியாள் வேலை பண்ணுறவங்களுக்கு கூட வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்கிடெக்ட்ஸ் வளர்ச்சி அடைவார்கள். கன்சல்டன்ட்ஸ்லாம், டிசைனர்ஸ்லாம் நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க செல்வாக்கு, அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு தந்தையின் ஆலோசனையின் மூலமாக நன்மைகள் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி வாகை சூடி சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார கடைசியில் 25லேருந்து 28, ஏப்ரல் 25 முதல் 28ஆம் தேதி வரை சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பார், நீச்சஸ்தானத்தில் இருப்பார். அந்த நாட்களில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பெரிய முடிவுகளை எடுக்காதீங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சில தவறான முடிவுகள் எடுக்கிறதும் அதை தவறான வார்த்தைகள் மூலமாக பிரயோகிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் அந்த நாட்களில் குழப்பத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வார 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளும் சந்தோஷங்களும் பண வரவுகளும் மன நிம்மதியும் ஏற்படும். 25 முதல் 28 தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் மிதுன ராசி நண்பர்களுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஒரே சிம்பிளான வழி என்ன அப்படின்னு கேட்டால், குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்யுங்க. அதே சமயம் வேல்மாறல்னு ஒரு மந்திரம் இருக்குது, முருகனுக்கு உண்டான மந்திரம். அந்த வேல்மாறலை படித்து வாருங்கள். உங்களுடைய அலுவலக ரீதியான குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியலாக உங்களுடைய மேல் அதிகாரிகளோட வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள், செய்யாத குற்றச்சாட்டுகளை சம்பாதிக்கிறது, வேண்டாத பெயரை எடுப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சங்கடம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வேல்மாறலை படித்து வாருங்கள். வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு துணை இருப்பான். அன்பார்ந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் பணவரவு, சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, மன நிம்மதி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து சண்டை போடுவாங்க. எதுக்குடா சண்டை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திரும்பி வந்து சேர்றதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரியும். இதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் வார ஆரம்பத்தில் உங்களுக்கு பண வரவு ஏற்படும். குடும்பத்தோடு எங்கேயாவது குலதெய்வம் கோயிலுக்கோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. யோகாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு போகிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லைங்க, தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீட்டில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா வழக்கு சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பொதுவாக தசமஸ்தானாதிபதியோ இல்லை 5ஆம் வீட்டு அதிபதியோ 9ஆம் இடத்துக்கு போகிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதுவும் குறிப்பாக கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் செம்ம யோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சந்திரன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு 23ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. பூர்ண சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவு சார்ந்த முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு அதனால் பயனடையக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த ஆரோக்கியம் தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சுக்கிரனின் பார்வையில், குருவின் பார்வையில், சூரியனின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது மனோபலத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அதனால் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு இது சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கோங்க.
சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, நீச்சஸ்தானத்தை அடைகிறாரு. அந்த நாள் 25 முதல் 28 உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் அந்த சமயத்தில் செவ்வாய், அந்த 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் சனியை விட்டு விலகினதுனால 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் மட்டுமல்லாமல் உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான நல்ல செய்திகள் வரும். மனசில் தான் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வரக்கூடிய செய்திகள்லாம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால தனலாபம் அதிகரித்தல், குடும்ப ஒற்றுமை ஏற்படுதல், வாக்கு சாதுரியம் ஏற்படுதல், வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படுதல், இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி அரசு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25லேருந்து 28 சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற நேரத்தில் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பயம் இருக்கும். ஆனால் அரசு பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், அரசியல் பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற காலகட்டம். அதனால் தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தாலும் நல்லதாக இருக்கணும். அதனால் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள். கூடவே குருவை வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். இந்த வாரம் முழுவதும் தட்சிணாமூர்த்திக்கு உண்டான கொண்டை கடலையை தினமும் வீட்டில் சாப்பாட்லேயும் பயன்படுத்திங்க. அடுத்தவங்களுக்கு சுண்டல் போட்டு தானம் கொடுங்க. இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும், மனப்பக்குவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2, 3, 4 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 2ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன். அதனால் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு தனலாபம் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. 23ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும். குறிப்பாக குடும்பம் சார்ந்த சந்தோஷமான நிகழ்வுகளில் பங்கெடுத்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உறவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். உங்களுடைய உத்தியோக ரீதியாக தந்தையுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வேலை நிமித்தமாகவோ இல்லை வியாபார நிமித்தமாகவோ இல்லை தொழில் நிமித்தமாகவோ வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். மொத்தத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் மன நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். 25 to 28 தேய்பிறை சந்திரன் விரையாதிபதி தேர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால செலவுகள் குறைந்து வருமானத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள். ஸோ இந்த வாரம் முழுவதும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு தனலாபத்தை தரக்கூடிய நாட்கள், குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நாட்கள். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்காருன்னு கேட்கலாம். அந்த இடத்துக்கு 8ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதனால் கொஞ்சம் வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நீச்ச புதன் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். ஆனால் கோபத்தினால் வார்த்தைகள் வெளியிட்டு சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும், ஹயக்ரீவர் வழிபாடு. ஏன்னா வார்த்தைக்கு சரஸ்வதி, அந்த சரஸ்வதிக்கே உபதேசத்தை கொடுத்தவர், வேத உபதேசத்தை கொடுத்தவர் ஹயக்ரீவர். அவரை வழிபடுவதன் மூலமாக வார்த்தைகளில் தவறுகள் வராமல் இருக்கும். அது சமயம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு நீங்கள் வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். இந்த வாரம் முழுவதுமே மகாலட்சுமிக்கும் ஹயக்ரீவருக்கும் வழிபாடு செய்து வாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்னா, இந்த வார கடைசியில் 25 முதல் 28 விரையாதிபதி நீச்சமடைவது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு செலவுகள் குறையும், சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால, அதனால் எதிரிகள் உங்கள்கிட்ட தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணுவாங்க. அந்த எதிரிகளை சமாளிக்கிறதுக்கு இந்த ஹயக்ரீவர் உபதேசமே போதும், ஹயக்ரீவர் வழிபாடே போதுமானது. இந்த வாரம் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஹயக்ரீவர் வழங்கிடுவார். கன்னிராசி நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்கள் ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சந்திரன். 1, 2, 3 ஆகிய இடங்களில் சந்திரன் இருக்க போகிறாரு. அதனால் சுய கௌரவத்திற்கு குறைவு இருக்காது, நன்மைகள் அதிகரிக்கும். வார கடைசியில் மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகள் அவருக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த வாரத்தில் 23ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் கணவன் மனைவி உறவிலோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையிலோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயோ பார்ட்னர்ஸ்குள்ளேயோ
மன வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால யாரும் நம்பியும் உங்கள் ரகசியத்தை வெளியில் சொல்லாதீங்க. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த மருத்துவம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய நம்பகத்தன்மைக்கு ஒரு சிறு களங்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 25 முதல் 28 சந்தோஷமான செய்திகளும் வரும். இந்த மாதிரி சங்கடங்களும் வரும். முதல்ல சங்கடம் வரும், அதுக்கப்புறமா அது சந்தோஷமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 25ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் பெயர் அவப்பெயரை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு 28ஆம் தேதி 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறதுக்குள்ளார அவர் உங்கள் பேரை நல்ல விதமாக மாற்றி கொடுத்துட்டு போயிடுவார். பட் இருந்தாலுமே இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக மேலதிகாரிகள் அல்லது சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்க, ஃபேக்ட்ரி நடத்துகிறேன், இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி நடத்துகிறேன்னா உங்களுடைய சக பணியாளர்களின் கோபமான வார்த்தைகள் உங்களுடைய தொழிலில் அது பிரதிபலிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சிலர் வேலையை விட்டு போவாங்க, உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க வேலையை விட்டு போவாங்க. அவர்களின் நன்னடத்தைக்கு நீங்கள் எந்த விதமான சான்றும் கொடுத்தாலும் கவலை இல்லை. ஆனால் அவங்கள பற்றின தப்பான விஷயத்தை நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க. அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் அவமானம், அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வார ஆரம்பத்திலேயே. அதனால் குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாமல் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதற்கும் இது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாரமாக இருந்தாலும் வாரக்கடைசியில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது, அனாவசிய சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை, சூரியனின் பார்வை, சுக்கிரனின் பார்வை இருக்கிறதுனால, சுக்கிரன் சொந்த வீட்டை பார்க்கறதுனால குடும்பம் வலுப்பெறுகின்ற நேரம், குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய நேரம். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படலை அப்படின்னா குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும். சார் எனக்கு குழந்தை பிறந்து எனக்கு என் குழந்தைக்கே கல்யாணம் பண்ணுற வயசு இருக்குன்னா அவர்களின் திருமணம் மூலமாக உங்கள் வீட்டில் ஒரு புதிய வரன் வரத்துக்கு வധു வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆகியிருந்ததுன்னா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் உறவுகள் வருகை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு உறவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல குழுமி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில தேவையற்ற பேச்சுக்களை சந்திக்கக்கூடிய, அதாவது உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி நீங்கள் செஞ்ச சில தவறுகளை பேசுவாங்க. அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. கூடவே ஐயனார் வழிபாடு செய்வது, ஐயனார் கிராம தேவதை, அவரை வழிபட்டுட்டு வாங்க. அவரே உங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்துவார். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வார ஆரம்பத்தில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். அதாவது செலவுக்கு கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு ஏற்படும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு 23ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் வராரு. இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. முழு நிலவு சந்திரனாக இருக்கிறதுனால, குருவின் பார்வையில், சூரியனின் பார்வையில் இருக்கிறதுனால சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மனோதிடம் அதிகரித்து செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்கின்ற வாய்ப்பு ஏற்படும். 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 25 முதல் 28 வரை 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலும் 2ஆம் வீட்டு அதிபதி 6ல் மறையிறதுனால உங்களுக்கு யோகம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதுசாக கடன் வாங்க மாட்டீங்க. ஆனால் புதுசாக வாங்கிறதுக்கு தேவை வந்ததுன்னா அது உங்களுக்கு வீடு மனை வாங்கிறதுக்காகவோ அல்லது உங்கள் வீட்டில் சுப விஷயங்கள் நடத்துறதுக்காகவோ செலவுகள் ஏற்படும். மற்றபடி கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. தங்க நகை வாங்கிறதுக்கு உண்டான யோகம் வந்து கொண்டு இருக்கின்றது. அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. சப்தமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு, அதுவும் குறிப்பாக லாபஸ்தானாதிபதி உச்சமற்று இருப்பதன் மூலமாக நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு ராஜயோகம், ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த வார கடைசியில். அந்த சமயத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல மறையிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தசமாதிபதி நீச்சமடைவது கெடுதல் கிடையாது, ஆக்சுவலாக கெடுதல். ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு கெடுதலை பண்ண மாட்டார். என்ன காரணம் அப்படின்னா அந்த 2ஆம் இடத்து அதிபதி தசமஸ்தானாதிபதி நீச்சம் அடைகிற இடத்துக்கு அதிபதியான செவ்வாய்
6ஆம் இடத்துல மறையிறது உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். கடன் பிரச்சனைகளை தீர்ப்பது மட்டுமல்லாமல் வழக்குகளிலும் வெற்றி அடையறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவம் சார்ந்த தேவைகள் குறையும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானாதிபதி 6ல் மறையிறதுன்னு கவலைப்படாதீங்க. குடும்பத் தலைவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உடன்பிறப்புகள் ஏற்படுத்தின வடுவிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இருக்கும். மனசளவில் பாதிப்புகளை சந்தித்தவர்களுக்கு அந்த பாதிப்புகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடந்தாலும் ஈகோ கிளாஷ் வராமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 7ஆம் இடத்துல உச்ச சூரியன் இருக்கிறதுனால கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு அதிகாரமாக பேசுவாங்க, அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவங்கக்கிட்ட அதிகாரமாக பேசி பிரயோஜனம் இல்லை. விரையாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. செலவுகள் குறைகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் கடின முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறுறதுக்கு உண்டான நேரம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம், துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டோட முருக வழிபாடு செய்யுங்கள். சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு மந்திரம் இருக்குது. சுப்பிரமணிய புஜங்கம்னு அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் சொல்லி வாருங்கள். உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடமோ கடன் பிரச்சனைகளோ எதிரிகளின் தொல்லையிலிருந்தோ விடுபடக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. குலதெய்வ வழிபாடு இந்த வாரம் ஆரம்பத்திலே பண்ணிடுங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கோ இல்லை பூர்வீக இடத்துக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் வரும். இதன் மூலமாக உங்களுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலம் வாங்கியிருக்கீங்க, அதில் வில்லங்க இருக்குது, அதில் ஏதாவது லீகல் பிரச்சனைகள் இருக்குது, யாராவது என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவார்டெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக இடத்தை காலி பண்ணுவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அது உங்களுக்கு வெற்றியை தரும். பூமி தொடர்பான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யார் கூடயும் சண்டை போடாதீங்க. நீங்கள் பேசுகிறது அதிகாரமாக பேசுகிறீங்க. அது பார்க்குறவாளுக்கு எப்படி தோடுதுன்னா, நீங்கள் என்னமோ அதிகாரமாக பேசி மிரட்டுறீங்க அப்படின்ட்டு. யாருக்கிட்டையும் பேசி பிரயோஜனம் இல்லை. நிதானமாக செயல்படுங்க. உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்போ புதிய வியாபார துவக்கமோ ஏற்படுறதுக்கு இந்த வாரம் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம். நிறையா ஃபங்க்ஷனில் கலந்துப்பீங்க. குடும்பத்தில் நிறைய உறவுகள் இருப்பாங்கள்ல, அவள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனில் நீங்கள் போய் கலந்துன்னு உங்களுக்கு மரியாதை கொடுத்து அவள் உங்களை கூப்பிட்டு முன்ன வச்சு மரியாதை கொடுப்பா. அவள் உங்களுக்கு எல்லா மரியாதையும் கொடுக்கும் பொழுது வேஷ்டி, துண்டு, புடவை எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பா. சில பேர் காயின் வாங்கி கோல்டு காயின் வாங்கி கொடுப்பா. இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு ராஜ மரியாதை சந்தோஷம் ஏற்படும். அதே இதை நீங்கள் திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்குது. திருப்பி ரெசிப்ரோகேட் பண்ணணும். அவள் கொடுக்குற மரியாதையை நம்ம திருப்பி கொடுக்கணும். அந்த மரியாதையை திருப்பி கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்களை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இத்தனை நாளாக அந்த பூர்வீக சொத்தில் விற்க முடியாமல் இருந்தது, இல்லை பங்கு பிரிக்காமல் இருந்தது, இல்லை பட்டா வாங்க முடியாமல் இருந்தது, இப்படி ஏதாவது வில்லங்க இருந்ததுன்னா இந்த வாரத்தில் 23ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் கேட்காமையே அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக உங்களுக்கு பூமி தொடர்பான மனக்கவலைகள் விலகும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து சனி 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக நெஞ்சு பகுதியில் எதுவும் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. இதன் காரணமாக உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா கடன் கொடுத்தவன் யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டான். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு பல நிவர்த்திகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால், முன்னோர் வழிபாடு செய்வது, முன்னோர் வழிபாடு செய்த தெய்வத்தை வழிபடுவது, அது மட்டுமல்லாமல் குரு பகவான் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். நவ கிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சார்த்தி வழிபடுங்கள். உங்களுக்கு அனைத்தும் யோகத்தை தரும். தனுசு ராசி
தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 23ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் இடத்திற்கு செவ்வாய், விரையாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி தசமஸ்தானத்தை பார்க்கும்பொழுது பூமி தொடர்பான தொழில் செய்கிறவாளுக்கெல்லாம் தொழில் விருத்திக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய தொழிலை பெருசுபடுத்துறதுக்காக, தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக நீங்கள் செலவுகள் செய்வீர்கள். அது செலவுகளாக இருக்காது, முதலீடுகளாக இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது பெரிய சங்கடத்தையோ மருத்துவ செலவுகளையோ ஆப்ரேஷனையோ ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உடல் உஷ்ணம் அதிகரிக்கும், வயிற்று உபாதைகள் ஏற்படும், இதுதான் சங்கடமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெருசாக அப்பெண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன், பேங்க்ரியாஸ் ரிமூவ் பண்ணுறது, கேல் பிளாடர் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த விதமான சங்கடமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்கும், பெரிய கஷ்டங்கள் இருக்காது. பூமி தொடர்பான விஷயத்தில், அதுவும் விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அனாவசியமான பிரச்சனைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அரசாங்க வகையில் குழந்தைகளுக்கு பாராட்டுகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார்கள். அவர்களுக்கு நீங்கள் திருப்பி ஆலோசனை சொல்லி அவர்களின் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 4 நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் பிஸ்னஸில் பார்ட்னராக இருந்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய தவறுகள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் மன வருத்தம் வரும். ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக வார்த்தை விரயத்தை ஏற்படுத்த மாட்டீர்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் உலக அளவுக்கு பேசுபொருளாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம் இது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பது, வியாபாரிகளுக்கு அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை உங்களுக்காக வைவ் ஆஃப் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் தொந்தரவுகள் இல்லாத வாரமாக இருக்கும், சந்தோஷம் நிறைந்த வாரமாக இருக்கும், உபதிரவங்கள் குறைவாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, தாயார் வழிபாடு செய்யுங்கள். தாயாருக்கு உண்டான சிசுரிக்ஷைகளை செய்து வாருங்கள். சிசுரிக்ஷைகள்னால் அம்மாவுக்கு கால் பிடிச்சி விடுறது, அம்மாவை கைத்தாங்களை எங்கேயாவது கூட்டின்னு போகிறது, அம்மா கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்கள கோயிலுக்கு கூட்டின்னு போகிறது, அழைச்சின்னு போகிறது, இதெல்லாம் பண்ணிட்டு வாங்கோ. அம்மாவை பாதுகாப்பதன் மூலமாகவும் அம்மாவை போஷிப்பதன் மூலமாகவும் உங்கள் மன நிம்மதியும் உங்கள் ஆரோக்கியமும் உங்களுடைய குடும்ப கௌரவமும் அதிகரித்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அப்படி சப்போஸ் அம்மா இல்லாதவங்க என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டால், இருக்கவே இருக்கா உலக அன்னை காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், இப்படி எல்லா விதமான பெண் தெய்வங்களையும் வழிபட்டு வாருங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற 9 வயசுக்கு கீழே இருக்கிற, ஈவன் 7 வயசுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இந்த வாரம் ஏதாவது அவங்க கேட்குறத வாங்கி கொடுங்க. அவங்க ஏதாவது சாக்லேட் கேட்டாங்களா, லாலிபாப் கேட்குறாங்களா, ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. எதுவுமே கேட்கலையா, ஒரு ரப்பர், ஒரு பென்சில், அதை பார்த்த உடனே அந்த குழந்தைங்க சந்தோஷப்படணும். அந்த குழந்தைங்க சந்தோஷப்பட்டால் உங்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். பிரச்சனைகளற்ற வாழ்க்கையை அந்த குழந்தைகளின் முகத்தில் காண்பீர்கள். நண்பருக்குரிய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 9ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதுவும் வளர்பிறை சந்திரன். நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம் இது. 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை பதட்டத்தை கொடுத்துட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 38 நாள் மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 23 வரைக்கும் பதட்டம்னா அப்படி ஒரு பதட்டம், எரிச்சல், கோபம், வார்த்தை விரயங்கள், சண்டை சச்சரவுகள், குடும்ப பிரிவினை, இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் விமோச்சனத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மன நிம்மதியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். செல்வாக்கை தரக்கூடிய வாரமாக இருக்கும். எதனால் எப்படி சொல்கிறேன்னா, லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு.
உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருந்த சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொழில் அமையாமல் இருந்தது, வேலை அமையாமல் இருந்ததுன்னா இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் வரும். அதுவும் தசமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 23 முதல் 25 ஏப்ரல் 23 முதல் ஏப்ரல் 25 வரை குரு சூரியனின் பார்வையில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதி உச்ச சூரியனின் பார்வையில் இந்த கிரகங்கள் வருது யோகத்தை ஏற்படுத்தும். அதாவது சந்திரன் வருவது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. வேலை எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிரிகள் தொல்லை இருக்கும், ஆனால் விடுபடுவீங்க, 100% விடுபடாது. அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அவசர கதியில் சில தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பதட்டத்தில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். வேலை கிடச்சிருக்கு சார், ஆனால் வெளியூருக்கு போக சொல்கிறாங்க சார் அப்படின்னு சில பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. தாராளமாக கிளம்பி போ, வீட்டை விட்டுட்டு போ. நீ இந்த மாதிரி 7.5 சனி நடக்கும்போது வீட்டை விட்டுட்டு வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ வேலை கிடச்சி போனீங்கன்னா 7.5 சனி பாதிப்பு குறையும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தும். பூமி தொடர்பான வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்தில் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை இருக்குது சார், எங்கள் அப்பா எனக்கு சொத்து பிரிச்சே கொடுக்கல, இல்லை எங்கள் தாத்தா எங்களுக்கு சொத்து பிரித்து கொடுக்கல, எங்கள் சித்தப்பா சொத்து ஜாஸ்தி கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டான உரிய பங்கை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஏன்னா காரணம் என்னென்னா செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல புதன் நீச்சமாக இருக்கார், 9ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையின் சொல்லோ, உங்களுடைய தாத்தா கொள்ளு தாத்தா இல்லை சித்தப்பா சொல்லோ அந்த இடத்துல அம்பலம் ஏறாது. உங்கள் சொல்லுக்கு அம்பலம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, விநாயகர் வழிபாடு தினமும் செய்யுங்க. காலங்காத்தால் எழுந்திரிச்சு முடிஞ்சால் உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா 5:30 மணிக்குள்ளார விநாயகருக்கு உண்டான கணபதி ஹோமத்தை தினமும் செய்து வாருங்கள். ஆக்சுவலாக அது கணபதி ஹோமத்துக்கு வந்து நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. தினமும் கணபதி ஹோமம் பண்ணலைன்னா உங்களுக்கு 1 வருஷம் பண்ணலைன்னா நீங்கள் எடுத்த காரியத்தில் சக்ஸஸ் அடைவேலு. இது நிதர்சனமான உண்மை. பல பேர் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போவும் சென்னையில் நங்கநல்லூர் ஏரியாவில் பல பேர் பண்ணிகிட்டு இருக்கா. இது அவளுக்கு வெற்றியை கொடுத்துட்டு. நானுமே ஒரு காலத்தில் பண்ணியிருக்கேன். அவ்வளவு விசேஷமான பலன்கள் கணபதி ஹோமத்தை செய்வதன் மூலமாக. கணபதியை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு கணங்களுக்கு தலைவன், உங்களுக்கும் தலைவனாக இருந்து உங்கள் வெற்றிக்கு அவன் தலைவனாக இருப்பான். கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி காலை 9 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 8ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதுவும் குறிப்பாக புதன் சந்திரன் வேதை பொருத்தம். இதன் காரணமாக உங்களுக்கு வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படும். நீச்ச புதன் எதிரிகளின் பலத்தை குறைத்தாலும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதையை கூட்டி கொடுத்து ராஜ மரியாதையை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சப்தமஸ்தானாதிபதியான சூரியன் 3ஆம் இடத்துல உச்சபலத்தை அடைவதன் மூலமாக உங்களுக்கு நண்பர்களின் உதவியை பெறுவதற்கும், உறவுகளின் உதவியை பெறுவதற்கும், வாழ்க்கை துணையின் உதவியை பெறுவதற்கும், பிரிந்த குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, உங்களுடைய பார்ட்னரோ இல்லை உங்களுடைய அந்த பெரிய மனிதரோ இல்லை வாழ்க்கை துணையோ கொஞ்சம் அதிகார போதையில் பேசுவார், அதிகார மமதையில் பேசுவார். அவர் பேச்சை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். அவர் ஏதாவது கோபத்தில் திட்டினாலோ ஏதாவது வார்த்தைகளை விட்டாலோ அதை உதாசீனப்படுத்திட்டு எப்படி வந்து அன்னப்பருவை வந்து அன்னத்தையும் பாலையும் கலந்து வச்சா பாலை மட்டும் எடுத்துக்குமோ அது மாதிரி நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், கெட்டதை விட்டு விடுங்கள். இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த வாரத்துக்கு உண்டான பாடம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு 9, 10 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு மன நிறைவும் சுக அதிகரிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தெளிவு கிடைக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா இருக்கிற வீட்டிலே உங்களுக்கு சில வசதி வாய்ப்புகளை உங்கள் ஓனர் செஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய பணபலத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வார்த்தைகளில் உஷ்ணம் தெரிக்கிறதுக்கு உண்டான நேரம். கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. அதனால் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவர்கள் உங்கள் மீது கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சியை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில், உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது.
வியாபாரத்தில் மந்தத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை, கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது. இப்பொழுது முதலீடு செய்ய வேண்டிய நேரம். பணம் இல்லையே சார்னா இருக்கிற பணத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு முதலீடு பண்ணுங்கள். வரக்கூடிய காலங்களில் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும்னா, மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறதுங்கிறது ஒரு விசேஷமான பலனை தரும். அது பண்ணுறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை 6 to 7 சுக்கிரஹோரை, மத்தியானம் 1 to 2 சுக்கிரஹோரை, ராத்திரி 8 to 9 சுக்கிரஹோரை. இந்த சுக்கிரஹோரையில் மகாலட்சுமியை வழிபடுங்கள். மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலமாக பண வருமானத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள், சுகத்தை தருவாள், நிம்மதியை தருவாள் அந்த மகாலட்சுமி தாயார். மீனராசி நண்பர்களுக்கு 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதுக்கு முன்னாடியும் சந்தோஷமாக இருப்பீங்க, அதுக்கு பின்னாடியும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ 23 to 25 உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பார்வையில், சூரியனின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால பூர்ண சந்திரனாக இருப்பார். இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் என்னன்னா, கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் கொடுத்தவன் கொஞ்சம் அதிகாரமாக கேட்பான். ஆனால் 2ஆம் இடத்துல இந்த கிரகம் சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி மருத்துவ உதவியின் மூலமாக மன நிம்மதியை தருவதற்கும் கடன் பிரச்சனைகளை அடைப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் எதிரிகளுக்காக செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா பித்ருக்காரகன் சனியின் பார்வையில் வர்றதுனால கொஞ்சம் உக்கிரத்தன்மை உங்கள் தந்தைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா அவர் உக்கிரமாக இருப்பார், இல்லாட்டி அவருக்கு வரக்கூடிய வியாதி உக்கிரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பயப்பட தேவையில்லை. அவருக்கு உயிருக்கு ஆபத்து, எந்த ஆபத்தையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்கள். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கார். இதில் 10ஆவதுக்கு 23ஆம் தேதி செவ்வாய் பூமிக்காரகனும் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ உதவிகள் தேவைப்படும். அதாவது பதட்டம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய ஏற்கனவே உடம்பில் ஏதாவது ஆப்ரேஷன் நடந்ததுன்னா அது சம்பந்தமாக மருத்துவரிடம் மீண்டும் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அவசரப்பட்டு எதையாவது பண்ண போக அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் கோபத்திற்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்களும் கோபப்பட்டு பேசுவீங்க, அவங்களும் கோபப்பட்டு பேசுவாங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அறிவுரைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். இதன் மூலமாக உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் இந்த வார கடைசியில் 25 முதல் 28 உங்களுடைய 9ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சனியின் பார்வை 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறதுனால, உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால படிக்கின்ற குழந்தைகளின் தடுமாற்றங்கள் விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் சனி பகவான். அதாவது ஒரு சிக்கலை கொடுத்து விளக்குவார். அதனால் சிக்கல் வந்தால் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கும் சரி, சுய தொழில் செய்பவர்களுக்கும் சரி தடுமாற்றம் ஏற்படும். வருமானத்தில் தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் கடன் அடைக்கணும். அதனால் கடன் வாங்கியாவது அடைக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளார கடைசி நேரத்தில் பணம் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாரமாக இருந்தாலும் சற்று படபடப்பும் மனம் உளைச்சலும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால குழந்தைகளிடத்தில் அந்த கோபத்தை காட்டுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் கோபத்தை காட்டுவீர்கள். உங்கள் பார்ட்னர்ஸ்கிட்டையோ உங்கள் எம்ப்ளாயீஸ்கிட்டையோ கோபத்தை காட்டுவீங்க. அவர்களின் மனம் கோணுவதற்கு நீங்கள் காரணமாக விடுவீர்கள். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், இந்த வாரத்தில் மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், சாந்த சுரூபியாக இருக்கிறதுக்கு, கோபத்தை குறைக்கிறதுக்கு கிருஷ்ணர் வழிபாடு, அதாவது சம்மோகன கோபாலன் கிருஷ்ணர் வழிபாடு செய்யுங்கள். சம்மோகன கோபாலன் கிருஷ்ணரை வழிபடுறதுனால கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத சண்டை வராமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மனம் சாந்தி அடைகிறதுக்கு அந்த சம்மோகன கோபாலன் உங்களுக்கு துணை இருப்பார். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நன்மைகள் ஏற்படும் என்பதை சொல்லி, இந்த வாராந்திர பலன் உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அபரிமிதமான நன்மதிப்பையும் சந்தோஷத்தையும் வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன்
நன்றி, வணக்கம்.